ஹலோ குட்டீஸ், நம்ம இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச யூனிகார்ன் டாய் தான் வரைய போகிறோம். பேபி யூனிகார்ன். ஃபஸ்ட்டு சென்டர் ஆஃப் த பேஜில் ஸ்கொயர், ஸ்கொயர் எப்படி வரையணுன்னா இந்த ஒரு கார்னரும் கேர்வ்டாக தான் இருக்கணும். இப்போ என்ன பண்ணோம், இவ்வளோ பெரிய கேப் விட்டுட்டு கீழே இங்கே அதுவும் ஸ்லைட்டாக கேர்வ்டு லைன் அதை கொண்டு இங்கே இதில் ஸ்டாண்டிங் லைனை ஜாயின் பண்ணிடணும். இப்போ இந்த கார்னரில் குட்டியாக ஒரு ஸ்டாண்டிங் லைன், அதேமாரி இந்த சைடு குட்டியாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு இங்கே இப்படி ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இந்த எட்ஜஸ் எல்லாமே ஓவலாக தான் இருக்கணும். இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன், அதுக்கப்புறம் அதை இப்படி கர்வ் பண்ணி கொண்டு இந்த இங்கே இந்த நெக்கு லைன் இருக்குல்ல, அங்கே இப்படி ஜாயின் பண்ணணும். இப்போ காது ஓவல் ஷேப், உள்ள லைன் அழிச்சிடணும். அந்த சைடு காது லைட்டாக தெரியுது, அது இந்த இதோட அது கொஞ்சம் குட்டியாக தெரியும். இது டபுளாக, இந்த லைன் மட்டும் டபுளாக இருக்கணும். இங்கே ப்ராடாகவும் இங்கே கொண்டாந்து ஜாயின் பண்ணுறது நேரோவாகவும் இருக்கணும். இந்த ஹார்ன், இந்த கொம்பு வரைய போகிறோம். கரெக்டாக இந்த காதுக்குள்ள ஒரு சின்ன கேப் தான் இருக்கணும். இந்த கேப் இவ்வளோ டிஸ்டன்ஸில் 1 ஃபிங்கர் கேப்பில் வரைக்கும் அழிக்கணும். அழிச்சிட்டு இந்த காதோட லாங்காக இருக்கணும் கொஞ்சம். இதை கர்வ் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த எட்ஜும் இந்த கர்வ் பண்ணி இதுவும் ஸ்லைட்டாக கர்வ் பண்ணி ஜாயின் பண்ணணும். இப்போ கண், இந்த ஹார்னுக்கு நேர கீழே ஸ்லைட்டாக கர்வ் பண்ணி டி மாதிரி உள்ள இன்னொரு டி மாதிரி அதை டபுள் ஆக்கணும். ஐலாஷ் ஒரு 3 ஐலாஷ், இந்த லைன்லாம் நம்ம அடிச்சிடணும். இந்த லைனை ஸ்லைட்டாக இப்படி கர்வ் பண்ணி ஜாயின் பண்ணணும். அதுமாரி இந்த இடத்துலையும் ஸ்லைட்டாக இப்படி அழிச்சிட்டு இப்படி கர்வ் பண்ணி ஜாயின் பண்ணணும். இந்த லைன் அழிச்சிடணும். இப்போ இந்த எட்ஜஸும் ரவுண்டடாக தான் இருக்கணும். இப்படி ரவுண்டடாக. இப்போ தேல், இங்கேருந்து இப்படி கர்வ் பண்ணி இதுவும் இப்படி ஸ்லைட்டாக இப்படி கர்வ் பண்ணிவிட்டு எந்த எட்ஜுமே ஷார்ப் எட்ஜாக இருக்கக்கூடாது. அப்படியே டர்ன் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணணும். இப்போ இது உள்ளே
ஹார்ட்டிங் ஷேப். இது கொஞ்சம் பிக்காக இருக்கணும். இங்கே வந்து குட்டியாக, இது வந்து அதோட குட்டியாக. இப்போ நம்ம வந்து பிளாக் ஸ்கெட்ச் அவுட்லைன் போட போகிறோம். இப்போது இந்த பிளாக் ஸ்கெட்ச் பென் வச்சு வந்து இங்கே ஒரு கர்வ்டு லைன், ஏன்னா நம்ம அங்கே வந்து கலர் பண்ண போகிறதில்ல, இது உள்ளே மட்டும் ஷேட் பண்ணிடுங்க. இங்கே மட்டும் ஒயிட்டாக விட்டுறணும். ஒயிட்டாக விட்டுட்டு இந்த ஷேட் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் இப்படி கொஞ்சம் ஒயிட், இன்னொரு லைன், இதையும் ஒயிட்டாக தான் விட போகிறோம். இப்போ நம்ம வந்து கலரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் பிங்க், லைட் பிங்க். இந்த ஓரத்தில் வந்து ரோஸ் பிங்க், இந்த அடியில் இந்த நெக்கு கிட்ட, இந்த கண்ணு கிட்ட, இப்போ வந்து பிங்க் வந்து மிக்ஸ் பண்ணணும். பிங்க் கிட்ட நல்லா டார்க்காக மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அப்படி பண்ணிவிட்டு ஒயிட் மிக்சிங். இப்போ இந்த காதுக்கு இந்த எட்ஜ்லேயும் வந்து நம்ம பிங்க் தான், இங்கேயும் பிங்க். இப்போ இந்த இடத்துல வந்து பர்ஷியன் ப்ளூ வச்சு அதுக்கப்புறம் செர்லியன் ப்ளூ அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இது உள்ளே அதே மாதிரி தான், காது உள்ளே வந்து இந்த ஓரத்தில் வந்து பர்ஷியன் ப்ளூ, சென்டரில் வந்து பர்ஷியன் ப்ளூ, இந்த மாதிரி இந்த ஓரத்தில் பர்ஷியன் ப்ளூ, லைட் ப்ளூ மிக்சிங். அதே மாதிரி இந்த ஹார்னுக்கும் அதே மாதிரி தான் பர்ஷியன் ப்ளூ இந்த ஓரத்தில், செர்லின் ப்ளூ, அதுக்கப்புறம் லைட் ப்ளூ. சேம் டெயிலுக்கும் அதே மாதிரி தான், இந்த ஓரத்தில் பர்ஷியன் ப்ளூ, செர்லின் ப்ளூ மிக்சிங், லைட் ப்ளூ. அதுக்கப்புறம் ஒயிட் வச்சு மிக்சிங் பண்ணணும். இந்த ஓரத்தில், இந்த காதோட இந்த ஓரத்தில் சென்டரில் டார்க்காகவே இருக்கட்டும். இப்போ இந்த ஹார்ட்டுக்கெல்லாம் ஸ்கெட்ச் பென் வச்சு கலர் பண்ணிடலாம். பிங்க் வந்து நல்லா டார்க்காக, இங்கே வந்து எல்லோ, இது வந்து லைட் ப்ளூ, இது வந்து ரெட்டு வச்சு
இதுக்கு அவுட்லைன். இதுக்கு வந்து ப்ரௌன். இந்த கண்ணோட இந்த ஓரத்தில் பிங்க். இப்போ நம்ம வந்து சார்கோல் பென்சில் வச்சு இதுக்கு வந்து அவுட்லைன் பண்ணிடலாம். ஓகே குட்டீஸ், இப்போ நீங்கள் வந்து இந்த பேபி யூனிகார்னை அழகாக வரைஞ்சி இந்த மாதிரி அழகாக கலர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். Please subscribe my YouTube channel.